ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எஸ்ஐஆர் ஃபார்ம் எப்படி ஆன்லைனில் ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தான் நான் இன்றைக்கி சொல்ல போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். கூகுளில் voters.eci.government.in அப்படிங்கிற வெப்சைட்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஹோம் பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி அக்கௌண்ட் இருக்குன்னா லாகின் பண்ணி போய்க்கலாம். அப்படி இல்லைன்னா சைனப் கொடுத்து உங்களோட மொபைல் நம்பர், இமெயில் அட்ரஸ் அதெல்லாம் கொடுத்துட்டு கேப்சா கோட் கொடுத்து கண்டினியூ கொடுத்து நம்ம சைனப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம லாகின் பண்ணி நம்மளோட மொபைல் நம்பர் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி கொடுத்து நம்ம லாகின் பண்ணிக்க முடியும். ஹோம் பேஜில் சர்வீசஸ் அப்படின்னு இருக்கும். அதுக்கு கீழே பாருங்கள் ஃபில் எனுமரேஷன் ஃபார்ம் அப்படின்னு இருக்குது. அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஸ்டேட் செலக்ட் பண்ணணும். நம்ம தமிழ்நாடு செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்மளோட ஓட்டர் ஐடி கார்டு நம்பரை என்ட்ரு பண்ணிவிட்டு சர்ச் கொடுத்திங்கன்னா நம்மளோட டீட்டெயில்ஸ் அங்கே ஷோ ஆகும். அதுக்கப்புறமா நம்மளோட ஆதார் கார்டில் இருக்கிற நேமும் ஓட்டர் ஐடியில் இருக்கிற நேமும் ஒரே மாதிரி இருந்தால் மட்டும்தான் நம்ம ஆன்லைனில் இந்த ஃபார்ம் சப்மிட் பண்ண முடியும். ஸோ ஒரே மாதிரி இருக்குன்னா நீங்கள் மொபைல் நம்பர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஓடிபி வரும். ஓடிபி வந்ததுக்கப்புறமா 3 கேட்டகரி கொடுத்துருக்காங்க. நம்மளோட நேம் லாஸ்ட் எஸ்ஐஆரில் இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு கேட்டகரி சூஸ் பண்ணிக்கணும். அப்படி இல்லை நம்மளோட பேரண்ட்ஸ் நேம் லாஸ்ட் எஸ்ஐஆரில் இருக்குது அப்படின்னா செகண்ட் கேட்டகரி. தேர்டு கேட்டகரி பார்த்திங்கன்னா நம்ம நேமும் இல்லை, நம்மளோட பேரண்ட்ஸோட நேமும் இல்லைன்னா தேர்டு கேட்டகரி நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். நான் செகண்ட் கேட்டகரி சூஸ் பண்ணியிருக்கேன். ஸ்டேட் செலக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. போலிங் ஸ்டேஷன் நம்பர் அண்ட் நேம் செலக்ட் பண்ணணும். செலக்டட் ரிலேஷன்ஷிப், நம்ம யாரோட நேம் கொடுக்குறோம், ஃபாதரா மதரா அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா லாஸ்ட் எஸ்ஐஆரில் எந்த தொகுதி அப்படிங்கிறதையும் செலக்ட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா சீரியல் நம்பர் என்ன அப்படிங்கிறதையும் செலக்ட் பண்ணி சர்ச் கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் பேரண்ட்ஸோட டீட்டெயில்ஸ் எல்லாமே அங்கே வந்துடும். அதில் நம்மளோட டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்திருக்கு. ஸோ அதை டிக் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் பேஜில் பார்த்திங்கன்னா நமக்கான ஃபார்ம் வந்துடும். ஸோ அதில் நம்மளோட மொபைல் நம்பர் கொடுத்துருப்பாங்க, டேட் ஆஃப் பர்த்து, ஃபாதர் நேம், மதர் நேம், மேரேஜ் ஆயிருக்கு அப்படின்னா நம்மளோட ஹஸ்பண்ட் ஆர் ஒய்ஃப் நேம் அங்கே கொடுத்துக்கலாம். எங்கள் பிளேஸ் ஆஃப் சப்மிஷன் கேட்டிருக்காங்க. எந்த பிளேஸ்லேருந்து நீங்கள் சப்மிட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத கொடுத்துக்கணும். ஆதார் கார்டு டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துட்டு நம்மளோட ஃபோட்டோ அப்லோட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபோட்டோ